உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸ்ல இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து ஆட்டியிருக்கோம். அதை வந்து காய்ச்ச போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸ்நேகிதி ஃபுட்ஸில் செக் எண்ணெய், மசாலா பொருட்கள், ஹேர் ஆயில், ஹெல்த் மிக்ஸு, கம்பு மிக்ஸு இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோங்க. வாடிக்கையாளருக்கு தமிழ்நாடு முழுவதும் கொரியர் மூலிமா அனுப்பிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100% நீங்கள் வாங்குகிற பொருட்களுக்கு தரத்துக்கு உத்தரவாதங்க. லைவ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் உற்பத்தி போட்டேங்க. விளக்கெண்ணெய் உற்பத்தி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எண்ணெய் ரெடியாக இருக்குங்க. ஆட்டுறதை போட முடியலைங்க, ஏன்னா அதை லைவாக போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண எண்ணெயை எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க. 12 கிலோ ஆமணக்கு போட்டு ஆட்டினதில் 6,300 வந்துருக்குங்க பாத்திரத்தோட. நாட்டு சக்கரை 1 கிலோ சேர்த்து 800 கிராம் சேர்த்திருக்குங்க. இதை தான் வந்து இப்போது வந்திருக்க வெயிட்டுங்க. இதை ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம வந்து பாத்திரத்தை கழிச்சிடலாங்க. 1 லிட்டருக்கு 3/4 லிட்டர் தண்ணின்னு சொன்னாங்க. அதுபடி தான் இப்போ நம்ம காய்ச்ச போகிறோங்க. ஏன்னா நிறைய பதிவுகள் பார்த்தா ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து இந்த 1 லிட்டருக்கு 3/4 லிட்டர் தண்ணிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் இப்போது 1 லிட்டர் எண்ணெய்க்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றலான்னு சொல்லி இப்போது படியில் அளந்து ஊற்றிருக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றுறங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு 5.5 லிட்டர் வந்துச்சு. 5.5 படி வந்துச்சுங்க. 5.5 படி எண்ணெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுறோங்க. இப்போது ஒரு 4.5 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டுங்க நம்ம தண்ணி ஊற்றி காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க. எப்படி இருந்தாலும் தண்ணி இந்த நம்ம எண்ணெயோடு சேர்த்து இதை வந்து காய்ச்சும் போது எல்லாமே வந்து தண்ணி எவாப்ரேட் ஆயிரும். எண்ணெய் தான் நிற்க போகுது. அதனால் இந்த பாத்திரத்தை கழுவிக்கலாங்க. அப்படியே தண்ணி ஊற்றியாச்சுங்க. நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. எண்ணெய் தண்ணி எல்லாம் நல்லா கலக்கி விட்டாச்சு. 5 லிட்டர் எண்ணெய்க்கு 4 லிட்டர் தண்ணி விட்டாச்சுங்க. இன்னும் அடுப்பு பற்ற வச்சோம்னா இன்னும் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. அடுத்த வாட்டி வந்து விறகடுப்பு வச்சுருவோங்க. இது சாம்பிளுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லேயே வச்சுட்டோம். கேஸ் எவ்வளோ தீருதுன்னு சொல்லி கணக்கு பார்த்தலாம்னு சொல்லிட்டு கேஸ் சிலிண்டரு வெயிட் போட்டோங்க. எதுக்கும் எம்டி பாத்திரம் காட்டாம விட்டோங்க. 840. ஆனால் ஃபுல்லாக கழுவி ஊற்றிட்டோங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணி ஊற்றிட்டோம். ஏன்னா அதில் கொஞ்சம் கீழே வந்து கசடு இருக்குதுங்க. விளக்கெண்ணெய் தண்ணி விட்டு காய்ச்ச ஆரம்பிச்சாச்சுங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரண்டியை வச்சு அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுருக்கோணுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிச்சி தீஞ்சு போகாமல் இருக்கும். அப்போ தான் அந்த எண்ணெயோட தரம் வந்து நல்லா வருங்க. ஆக்சுவலாக நாங்களே இதான் முதல் வாட்டிங்க. அதனால் நாங்கள் சொல்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். பட் இருந்தாலும் பதிவில் பார்த்தது மூலிமா கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு சொல்லி அந்த பழைய அனுபவத்தில் பண்ணிட்டுருக்கோங்க. இப்போ காய வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த புண்ணாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சாதம் வந்து நம்ம வேகும் போது எப்படி வெந்து வருங்க, அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே உப்பலாகி வருதுங்க. இதுதான் வந்து அடுத்த கட்டமாக இப்போ இந்த விளக்கெண்ணெய் காய்ச்சதில் போயிட்டுருக்க விஷயங்க. அடுத்தபடியாக நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சுங்க. கரண்டியை மாற்றிட்டோம். ஏன்னா கொஞ்சம் சூடு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சுங்க. நல்லா வித்தியாசமாக இருக்குங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்குறக்கு. எங்களுக்கே ஒரு விளக்கெண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த செக்கெண்ணெய்கள்லாம் தாண்டி இது உற்பத்தி பண்ணும்போது ஒரு புதுமையாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக இதை பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு நல்லா கொதிக்குதுங்க. தண்ணியோடு இருக்கிறனால நல்லா கொதிக்குதா இருக்குதுங்க. இந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 50 டிகிரி கீழே சொல்லுவாங்க. அப்போ இந்த எண்ணெயும் காய்ச்சிரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் கோகோனட் ஆயிலும் காய்ச்சிரும். அப்போ இது தண்ணியோடு இருக்கிறனால இது பேலன்ஸ் ஆகிக்குமான்னு தெரிலிங்க. இது ஒரு சின்ன சந்தேகங்க, எனக்குள்ள இருக்க சந்தேகங்க. விளக்கெண்ணெய் தண்ணி ஊற்றி காய வைக்க ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. பாருங்கள், அந்த மேலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அதுதான் நாங்கள் பார்த்த விஷயங்க. நல்லா கொதி வந்து தண்ணி வந்து குறைஞ்சிட்ருக்குதுங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்குதுங்க. இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெயோட நிறம் மட்டும் கொஞ்சம் மாறுதுங்க. கொஞ்சம் அழுக்கு மாதிரி புண்ணாக்கு வந்துட்டு இருந்தது போய் கொஞ்சம் புண்ணாக்கெல்லாம் கீழே செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எண்ணெய் பதத்துக்கு வர்ற மாதிரி ஒரு தெரியுதுங்க வித்தியாசம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிங்க. பாருங்கள், அப்படியே ஆவி மாதிரி மேலே போகுதுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், நல்லா ஆவி மாதிரி போகுது. இப்போ 1 மணி நேரம் ஆச்சுங்க. 1 மணி நேரம் ஆகும்போது தான் கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா கிளறி விடணுங்க. அது போக கொஞ்சம் எண்ணெய் பக்கமும் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே எண்ணெயோட மனமும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. அநேகமாக இன்னொரு 10-15 நிமிஷத்தில் விளக்கெண்ணெய் வந்து ரெடியாகிடும் நினைக்கிறேங்க. உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து மேலாப்பில் தெரியுது பாருங்கள். அந்த விளக்கெண்ணெயோட நிறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க. எங்களுக்கும் நல்லா தெரியுது, உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா தெரியுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க.
இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஆவியாகி கொஞ்சம் அப்படியே எண்ணெய் மாதிரி நல்லாவே தெரியுதுங்க. மனமும் கொஞ்சம் மாறிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த கடைசி ஆகும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அளவாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இனி ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கெண்ணெய் ரெடி ஆயிருங்க. இறக்கிடலாங்க. சூப்பரான தரமான செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய்ங்க. மறுபடியும் நல்லபடியாக காய்ச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் காய்ச்சிட்டாங்க கூட தப்பு வராதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் தண்ணி இருந்துச்சுன்னா, ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் இன்னொரு 10 நிமிஷம் ஆனாலும் நம்ம வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, எண்ணெய் பதத்துக்கு தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் பதத்துக்கு தெரியுது. தண்ணியெல்லாம் ஆவியாகிடுச்சு, எண்ணெய் பதத்துக்கு நல்லா இறங்குதுங்க. உண்மையாலுமே இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதாங்க, விளக்கெண்ணெய் சுத்தமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா தரமாக ரெடி ஆயிடுச்சுங்க. விளக்கெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து கொஞ்சம் சூடெல்லாம் ஆறிக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை வடிகட்டினோம்னா எப்படின்னு பார்த்துடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் நல்லா தெரியுது பாருங்கள். எண்ணெய் நல்லாவே எண்ணெய் தெரியுதுங்க. நல்லபடியாக சுத்தமான செக்கு விளக்கெண்ணெய் காய்ச்சியாச்சுங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஆற விட்டாச்சுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எண்ணெய் மட்டும் மேலே நிற்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணாக்கு நிற்குது. இப்போ வந்து நம்ம வந்து வடிச்சிடலாங்க. எண்ணெயை வந்து வடிச்சிடலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துட்டோங்க. பாத்திரம் எடுத்துட்டோம். எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு பார்த்துடலாங்க. 12 கிலோ ஆமணக்கு, கொட்டமுத்து, ஒரு 800 கிராம் நாட்டு சக்கரை போட்டிருக்கோங்க. இதுக்கு எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு பார்த்துடலாங்க. எண்ணெய் வடிக்கிறோங்க. மஞ்சள் போடுறதுனால கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. அடுத்த வாட்டி கொஞ்சம் மஞ்சளை கம்மி பண்ணிக்கலாங்க. ஆனால் எண்ணெயோட குவாலிட்டி ரிசல்ட் நல்லா வந்தால் ஓகேங்க. முதல்ல கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் போக போக ஆறின்னு சொன்னாங்க. பார்த்துடலாங்க. கீழே கசடு வந்து நிறைய நிற்கிதுங்க. கசடு நிறைய நிற்கிது. கீழே கசடு நிறைய நிற்கிது பாருங்கள். கசடில் எடுத்துட்டேங்க. கசடு நிறைய நிற்கிது. எண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டு அந்த கசடை வந்து இன்னும் உரத்துக்கு தான் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் 6300 வெயிட் பார்த்தீங்களாங்க, இந்த கசடை எடுத்துகிட்டு எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்துடலாங்க. எண்ணெய் வடிச்சாச்சுங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த புண்ணாக்கு இருந்துச்சு. 4300 வந்துருக்குங்க. அப்போது ஒரு 100-200 கிராம் கழிச்சிட்டாலும் 400 வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிட்டரில் ஒரு 4 லிட்டர் வந்துருக்குதுங்க. 12 கிலோ ஆமணக்கு, கொட்டமுத்துங்க, 800 கிராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சக்கரை போட்டோம். இதுக்கு வந்து 4 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்குதுங்க.